பக்தி தமிழ நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசியில் ராகு பகவான் இருக்கார். அவர் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு இருக்கார். 22ஆம் தேதி வரைக்கும் புதன் அங்கே தான் இருப்பார். 17ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவானும் 6ஆம் இடத்துல இருப்பார். பொதுவாகவே 6ஆம் இடம் அப்படின்னாலே சக்ஸஸ்ன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். எதிலெல்லாம் வெற்றி? நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் 22ஆம் தேதிக்குள்ளே வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அடுத்தபடியாக ஏதாவது நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, பணம் கேட்டிருக்கீங்க, கடன் கேட்டிருக்கீங்க, இது வரைக்கும் கிடைக்கல, டிலே ஆகிட்டு இருந்தால் இந்த மாதம் கிடைக்கும். ரொம்ப வழக்குகள் ஏதாவது இருக்குது, டிஸ்போர்ட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள்லேருந்து விடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் உண்டு. நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு அமைவாங்க. வீட்டில் ரொம்ப நாளாக பெட் அனிமல்ஸ் நான் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதம் பெருசாக யாருக்கெல்லாம் லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கோ மனைவிக்கோ வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இந்த மாதம் ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது யாரும் ஐடியலாக இல்லை, வேலை இருக்குது, பட் வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. வேலையில் யாரையும் சார்ந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. சோலோவாக முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த மாதம் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் இல்லை, வருமானங்கள் இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குற போது ட்ரை பண்ணுங்கள். ஒரு இடைக்கு 2 தடவை ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு. எதிர்பாராத டூர், ட்ராவல் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இந்த அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் நினைக்கிறவங்களுக்கும் சரி, புதுசாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். ஆவணி மாதமும் பிறந்துடும். உங்களுடைய தொழில் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள் இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் யூக வணிகங்கள் கை கொடுக்கும். யூக வணிகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ரேஸு, ட்ரேடிங், ஆன்லைன் பிஸ்னஸ், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கேசினோவில் இருக்கிறது, லாட்ரி டிக்கெட் வாங்கிறது, ரேஸில் பணத்தை போடுறது, இதெல்லாம் தான் யூக வணிகங்கள். இதிலெல்லாம் அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் உங்களுக்கான கிடைப்பதற்கான லாபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுமாரான பலன். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நல்ல நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் பிரேக் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ சொந்த பிஸ்னஸ்லையுமே ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். இந்த மாதத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, செலிபிரிட்டியுடைய தொடர்பு இருக்குது. ஏதாவது என்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆய கலைகள் 64. நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் ஷைன் பண்ணுவீங்க, புகழ் அடைவீங்க, பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்குதுன்னு சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க பொறுமையாக இருங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழியாக ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். அதனால் இது மாதிரியான விஷயங்களில் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதம் முழுவதுமே துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள்.
அது இல்லாமல் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.